எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி திலகம் செய்யக்கூடிய முறை. இந்த இலையில் இந்த திலகத்தை வைத்து நாம் நெற்றியில் வைத்து கொண்டால் நாம் எதை தொட்டாலும் வெற்றியாகும். சகலவிதமான காரியங்களும் சித்திக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை நிறைவேறணும்னு நினச்சி இந்த திலகத்தை நெத்தியில் இட்டாலும் அந்த காரியம் வெற்றி அடையும். ராஜவசியம், ஜனவசியம், தேவதை விஷயம் என சகல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயம் சித்திக்கும். சரிங்களா? இந்த அட்ட கர்மங்களில் முதல் கர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா வசியம். வசியம்னா என்ன சார்? ஒருவரை நம்மிடம் ஈர்ப்பது, அதுக்கு பேர் தான் வசியம். இதுக்குள்ள பல வசியங்கள் இருக்குது. தேவதைகளையும் வசியம் செய்யலாம், சிறிய விலங்குகளையும் வசியம் செய்யலாம். மரம், செடி, கொடிகள், மூலிகைகள், கந்தர்வர்கள், யக்ஷினிகள் என்று எல்லாரையுமே வசியம் செய்யலாம். இவங்கள தான் வசியம் செய்ய முடியும், அவங்கள தான் வசியம் செய்ய முடியும்னு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் இந்த வசியத்திற்கு இருக்கக்கூடிய மிக சூட்சமமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அதை செய்ய முடியும். பல பேர் சார் நான் வசியம் ட்ரை பண்ணேன் சார், எனக்கு சக்ஸஸ் ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. காரணம் என்னென்னா அதில் சில சூட்சகங்கள் இருக்குது, சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வசியம் செய்யணும்னா அதுக்குரிய மந்திர உச்சாடனங்களை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி வசியத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சிவப்பு நிற உடை அணிந்து தான் அந்த வசிய மந்திரங்களை சொல்லணும். வசியத்துக்கான மந்திரங்களை சொல்லுவதற்கு உரிய நாள்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆனால் ஞாயிறு என்பது வசியத்திற்கான நாள். இத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் வசியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். சரிங்களா? நான் எடுத்த உடனே வசியம் செஞ்சேன், எனக்கு சித்திக்கலை அப்படின்னா நீங்கள் கிழக்கு திசை உட்காந்து மந்திரம் சொல்லியிருக்க மாட்டீங்க, சிவப்பு உடையும் அணிஞ்சிருக்க மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமையிலையும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எத்தனை முறை அந்த மந்திர உருவேற்றினாலும் பலனளிக்காது. சூட்சகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசியங்களில் உபப்பிரிவுகளில் ஜனவசியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது என்னங்க ஜனவசியம் அப்படின்னா? ஜனங்களை வசியம் செய்வது, அதுக்கு பேர் தான் ஜனவசியம். மக்களை வசியம் செய்வது. இது யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், இது யாருக்கெல்லாம் பயனளிக்கும் அப்படின்னா, தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த பயனினை அளிக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளோட வியாபார ஸ்தலத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ஜனவசிய திலகத்தை நெத்தியில் இட்டுக்கிட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஒரு 50 பேரை பார்க்குறவங்களா இருக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அல்லது டெய்லி உங்களோட சந்திப்பே ஒரு 20-30 பேரோட இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும். ஒரு அரசியலில் இருக்கிறீங்க, உயர் பதவியில் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு அந்த மேல்நிலையில் இருப்பவங்களும் கட்டுப்படணும். அதாவது உங்கள் சொல்லுக்கு அவர்கள் கட்டுப்படணும். உங்களுக்கு கட்டுப்படுறதுன்னு நான் சொல்லலை, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படணும். அதை தருவது ஜனவசியம். சரிங்களா? இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில் இந்த திலகத்தை நாம் இட்டுட்டே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான அத்தனையும் சரியான நேரத்தில் சரியானபடி கிடைக்கும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
சரியான நேரத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். நான் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களோட பொருட்கள் விற்றுரும், லாபங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி சரியான நேரத்தில் சரியானது நடப்பதற்கு இந்த ஜனவசியம் பயன்படும். இப்போ நான் இதை செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குது? மந்திரம் இருக்குது, யந்திரம் இருக்குது, மூலிகை இருக்குது. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் ஜனவசியத்தை செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னாயுருவி அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த சென்னாயுருவி செடி வந்து பார்த்திங்கன்னா ஜனவசிய மூலிகை தான். ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி ஆணிவேர் அறாமல் பிடுங்க எடுத்து அதனோட ஆணிவேரை மட்டும் ஒரு மரக்கட்டையை பயன்படுத்தி வெட்டி அந்த வேரை நல்லா காய வச்சு, அதாவது நிழலில் உலர்த்திட்டு தாயத்தில் அடைச்சிக்கிட்டு மந்திர உருக்களை உருவேற்றினீங்கன்னா அது ஜனவசியம். இது வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்களாம் போட்டுக்கலாம். மேக்சிமம் ஜனவசியத்துக்கு கொடுக்கக்கூடிய தாயத்துகள் எல்லாமே சென்னாயுருவி செடியுடைய வேர் தான் இருக்கும். இது ஒரு வகையான முறை. பட் எல்லாருக்குமே இந்த முறையில் நாம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த மாந்திரீகம் சார்ந்த எந்த விஷயங்களையுமே ஒருவர் உங்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் செய்து கொடுப்பவர்களினுடைய மன வலிமையை பொறுத்து தான் உங்களுக்கு பலிக்கக்கூடிய காலங்களின் அளவு இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறா. இப்போ ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு ஒரு பூஜை பரிகாரம் செய்யுதுன்னா அது அந்த பிள்ளைய முழுமையாக சென்றடையும். இப்போயே ஒரு 3வது நபர் வந்து அந்த பரிகாரத்தை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்க போகுது? நமக்காக வந்து ஒரு வெற்றி ஆகணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், இந்த பரிகாரம் செஞ்சு கொடுங்க சாமின்னு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் அறிமுகமே இல்லை. இருந்த போதிலும் நான் ஒரு பூஜை செஞ்சு தரேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பலிக்க போகுது அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிக்கிறோம். ஒரு தாய் செய்கிறா அப்படின்னு சொன்னால் அவள் தன்னுடைய பிள்ளை சுகமாகணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் முழு மனதோடு அதை செய்வாள், முழுமையாக பலிக்கும். இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கும்போது அது மேக்சிமம் ஒரு 50க்கு 50 தான் ஜெயமாகுது. பல பேர் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, எனக்கு பலிக்கலைன்னு சொல்கிறாங்க. அது அவங்க மேலே தவறு கிடையாது. அதுதான் ப்ராசஸே, மாந்திரியத்தோட ப்ராசஸே அதுதான். ரொம்ப மன உறுதி தான் இருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை. நீங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லணுங்கிறதில்ல, மனதில் இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தினீங்கன்னாவே போதும். இதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து விஷயத்தை சொல்கிறேன், உங்கள் கையை பிடிச்சி உங்களை வழிகாட்டுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னும் தீர்க்கமாக அது நிறைவேறணும், எனக்கு இது சக்ஸஸ் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசையில் செய்வீங்க. ஸோ அது தோல்வியே அடையாது, சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த ஜனவசியம் செய்கிறதுக்கு வளர்வுரை ஞாயிற்றுக்கிழமை நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இது 100% பலன் அளிக்கும். சந்தேகம்லாம் வேண்டாம். சார் இது செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் வேண்டவே வேண்டாம். 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும், சரிங்களா? இதுக்கு என்னென்ன பொருட்கள் சார் தேவைப்படும்? நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஓட்டை இல்லாத, குற்றம் இல்லாத, பழுப்பு இல்லாத பெரிய அரச இலை ஒன்று தேவைப்படும். ஏன் நான் ஓட்டை இல்லாத, குற்றம் இல்லாத, பழுப்பு இல்லாத இத்தனையும் சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த இலையில் ஓட்டை இருந்ததுன்னு வைங்க, அது வந்து செய்கிறது பழிக்காது. ஒருவேளை அதில் பழுப்பு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இலை வந்து ரொம்ப முதிர்ச்சியான இலை அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே இளம் இலைகளில் அல்லது நடுத்தர இலைகளில் தான் ஜீவன் அதிகமாக இருக்கும். நான் மனுஷன் மாதிரி தான், எல்லா உயிரினங்களுமே மனுஷன் மாதிரி தான். மனுஷன் எப்படி இளமையில் துள்ளி விளையாடுறான், ஒரு நடுத்தர வயதில் அப்படியே மீடியமாக இருக்கிறான்,
அப்படியே ஜாக ஆக 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 அப்படியே ஸ்லோவாக அவனுடைய பர்ஃபார்மன்ஸை குறைஞ்சிட்டு இறுதியில் உட்காந்தே இருக்கிறான். இதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் பொருந்தும். அதனால் எப்பயுமே ஒரு மூலிகைகளை தேர்வு செய்யும் போதும், இந்த மாதிரி இலைகளை தேர்வு செய்யும் பொழுதும் எப்பயுமே நடுத்தர அல்லது ரொம்ப இளம் இலைகளை தேர்வு செய்யக்கூடாது சார். ரொம்ப துளிர்வுற இலைகளை தேர்வு செய்யக்கூடாது. ஓரளவுக்கு இருக்கிற இலைகளை தேர்வு செஞ்சுக்கோங்க. ஒரு இலை போதும். இந்த ஒட்டுமொத்த பரிகாரத்துக்கும் ஒரு இலை போதுமானது. நீங்கள் ஒரு 4-5 இலையெல்லாம் எடுத்துக்கணும்ல, இல்லை ஒரு இலை போதுமானது. நீங்கள் பறித்து கொண்டு வந்து வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று நீங்கள் ஒரு சிவப்பு உடை அணிஞ்சிக்கணும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வசியத்திற்கு சிவப்பு உடை அணிகிறது அவசியம். ஆண்களாக இருந்தால் சிவப்பு கலர் வேஷ்டி நீங்கள் போட்டுக்கலாம், சட்டை போட்டுக்கலாம், பனியன் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தாங்கன்னா சிவப்பு கலர் சுடிதார் போட்டுக்கலாம், சாரீ கட்டிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சௌகரியமான ஆடைகளை அணிஞ்சிக்கலாம். அணிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கிழக்கு பார்த்து உக்காந்திக்கணும். செய்யக்கூடிய டைம் பிரம்ம முகூர்த்தம் 3 to 5 அதிகாலை. இந்த டைமில் செய்யுங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது. எப்பயுமே ஒரு மந்திரத்தை ஜெபம் செய்யும் போதும், ஒரு மாந்திரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் போதும் வெறும் தரையில் அமரக்கூடாது. ஒரு பலகை மீது அமர்ந்துக்கலாம். இல்லை தரையிலேயே உட்கார்ற மாதிரி இருந்தால் ஒரு துணி போட்டு அது மேலே உட்காருங்க. ஒரு துண்டு இந்த மாதிரி போட்டு அது மேலே உட்காருங்க. நல்ல தீப ஒளிகளாக அந்த இடம் நிறைந்திருக்கணும். எப்பயுமே அட்டகர்மங்களை புரியும் பொழுது மின்சார ஒளி இருக்கக்கூடாது. சார், எங்கள் பூஜை ரூமில் குண்டு பல்ப் எரியுது, அதே மாதிரி பூஜை அறையில் சின்ன சின்ன பல்ப்லாம் எரியுது, டியூப் லைட் எரியுது அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பயுமே மின்சாரம் இல்லாத இயற்கை ஒளி மட்டுமே ஆன்மீக பிரார்த்தனைக்கு உசிதமானது. அதுவும் இந்த மாதிரியான அட்டகர்மங்களை செயல்படுத்தும் பொழுது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா மின்சார ஒளிகள் இருக்கக்கூடாது. இந்த நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஆகிய இயற்கையான தீபங்கள் தான் அதிகமாக எரியணும். சரிங்களா? இது உங்கள் வசதி. ஒரு 2 விளக்கு ஏற்றலாம், 3 விளக்கு ஏற்றலாம், உங்கள் வசதி. இப்போ நீங்கள் எடுத்து கொண்டு வந்த அரச இலையை தண்ணீரிலே நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். இப்படி நன்றாக கழுவிக்கொண்டு ஒரு பெரிய தட்டின் மீது வைக்கணும். ஒரு தாம்பூல தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதில் இந்த அரச இலையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சந்தன வில்லைகள் இருக்கும் இல்லையா? நீங்கள் கடையில் போய்ட்டு சந்தனம்னு கேட்டிங்கன்னா வில்லைகளாக கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திலகம் தேவைப்படுதோ அந்த இலையோட சைஸுக்கு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஒரு 4 கட்டி வைக்கிறீங்கன்னா 4 கட்டி வச்சுக்கிட்டு இந்த பன்னீர் அப்படின்ட்டு ஒரு திரவியம் இருக்கு இல்லையா? அந்த பன்னீரை வாங்கிட்டு நல்லா 1 டப்பா 2 டப்பா தேவைப்படும். அந்த பன்னீரை வாங்கிட்டு அந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா அந்த திரவியத்தை இந்த சந்தன வெள்ளை மேலே லைட்டாக விடணும். விட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க கையில் வச்சு அப்படின்னா அப்படியே கூழ்மை மாதிரி ஆகும். நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி, ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் அதை ஆக்கிட்டு நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு உங்களோட மோதிர விரலால் தான் இதை நீங்கள் கலக்கணும். வேறு எந்த விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது. மோதிர விரல் தான் வஷ்ய விரல். மோதிர விரலால் ஒரு திலகத்தை எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ஒரு குங்குமத்தையே மோதிர விரலால் எடுத்து நெத்தியில் இடும் பொழுது அது மகாலட்சுமி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மோதிர விரலால் தான் எல்லா விதமான மை விபூதி ஆகியவற்றை நெற்றியில் இட வேண்டும். சரிங்களா? இப்படி மோதிர விரலால் அந்த சந்தனம் மற்றும் பன்னீர் கலந்த கூழ்மத்தை தொட்டு
அப்படியே கலக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுத்து மாதிரி, ஒரு வட்டமான ஒரு சுத்து மாதிரி சுற்றணும். உங்கள் கண்களை மூடிக்கிட்டு நான் ஒரு மந்திர வார்த்தை சொல்கிறேன். இந்த மந்திர வார்த்தை வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திர வார்த்தை. ஸ்ரீம், ஸ்ரீம், ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திர வார்த்தை. இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திர வார்த்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தையும் ஜன விஷயத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய 2 சொல் மந்திரம். 2 சொல் தானே, ஸ்ரீயும் 2 சொல் தான். ஸ்ரீம் எனும் மந்திர வார்த்தையை மனதில் சொல்லிக்கிட்டே அந்த மோதிர விரலில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தன குழுமத்தில் அப்படியே வச்சு அப்படியே சுற்றிட்டே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப பெருசாக சுற்றணுங்கிறதில்ல, அப்படியே சும்மா அப்படியே வச்சு அப்படியே சுற்றணும். எவ்வளோ முறை சொல்கிறது அப்படின்னா 1008 முறை சொல்லணும். 108 ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 சிட்டிங்கு கணக்கு வச்சு பண்ணுங்கள். வலது கையில் இந்த குழுமத்தை கலக்குங்க. இடது கையில் ஒரு மாலை, ஜப மாலை, துளசி மாலை, ருத்ராட்சம், தாமரமணி மாலை, ஸ்படிக மாலை, நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி 1008 முறை செஞ்சுருங்க. இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வளர்பிறை ஞாயிறு, இன்றைக்கி செஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். அந்த சந்தன கூழ்மம் இலை அது அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலேயே. இதே மாதிரி அடுத்த ஞாயிறு வரைக்கும் செய்யணும். சார் இந்த இலை காயாதா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இன்கேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்த நாள் செய்யும் பொழுது சந்தனம் வந்து காஞ்சு போயிருக்கும். அந்த பன்னீர் எல்லாம் ட்ரை ஆகிட்டு சந்தனம் நல்லா காஞ்சு போயிருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா மறுபடியும் கொஞ்சம் பன்னீரை விட்டு திருப்பவும் நீங்கள் கூழ்மமாக கலக்க வேண்டும். இதே ப்ரொசீஜர் தான். மறுபடியும் உங்களோட வலதுகை மோதிர விரல் அந்த சந்தன குழுமத்தில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக சுற்றிட்டு ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்கள் 1008 முறை இப்படி இந்த ஞாயிறு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஞாயிறு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். டோட்டலாக 8 நாட்கள் வரும். 8 நாட்கள் வரும். 8வது நாளில் என்ன செய்யணும்னா இந்த கூழ்மத்தை, இந்த சந்தன கூழ்மத்தை வழித்தெடுத்து ஒரு குப்பியில் போட்டுக்கணும். இது குங்குமம்லாம் கொட்டி வைப்போம் இல்லையா, குப்பின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம். வெளியே சிமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க, குங்குமச்சிமிழ். அதில் நீங்கள் வழித்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த சந்தன குழுமத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சார் எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு முறை இதை வைக்கும் போதும் கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் நின்று இதை வலதுகை மோதிர விரலால் எடுத்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை 21 முறை சொல்லி உங்களுடைய புருவ மத்தியிலே இந்த சந்தன குழுமத்தை வைக்க வேண்டும். இதுக்கு உங்களுக்கு ஜனவசியம் சித்திக்கும். இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜனவசியம் சித்திக்கும். சார் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார், இதை நான் செஞ்சுட்டேன், என்னோடய அம்மா யூஸ் பண்ணலாமா, எங்கள் அப்பா யூஸ் பண்ணலாமா, என் மனைவி யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% ஜெயமாகும். மற்றவங்க யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மனசக்தியின் வீரியத்தை பொறுத்து அவர்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அந்த வேகம் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சந்தன குழுமத்தை இந்த சிப்பியில் போட்டு நீங்கள் என்னதான் சிமிழில் போட்டு வச்சாலும் கூட ஒரு ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே அது கொஞ்சம் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிரும். தினமுமே ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்கும். சொன்னேன், அப்படி ஒருவேளை ட்ரை ஆச்சுன்னா அந்த பன்னீரை அந்த சந்தனத்தில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா குழப்பிட்டு நீங்கள் திருப்பவும் வைக்கலாம். அப்போ நீங்கள் மந்திரத்தை 1008 முறை சொல்லணுங்கிறதுல 8 நாள் 1008 முறை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் வைக்கும்போது மட்டும் 21 முறை சொல்லி நீங்கள் நெற்றியில் வச்சுட்டா போதுமானது. ஆச்சுங்களா? ஸோ இதுதான் ஜனவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான முறை. ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. 2வது
பூஜா கட்டுப்பாடுகள் எப்பயும் போல அசைவம் சாப்பிடக்கூடாது, மதுமாமிசம் சாப்பிடக்கூடாது, போதை வஸ்து யூஸ் பண்ணக்கூடாது, தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது. இது வந்து எப்பயுமே விரதங்கள் செய்யும் பொழுது கடைப்பிடிக்கிறது தான். வீடு சுத்தபத்தமாக இருக்கட்டும், மனமும் சுத்தபத்தமாக இருக்கட்டும், இவ்வளவு தானே தவிர மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் அப்படின்னுட்டு எதுவும் இல்லை. அடுத்து கேட்பாங்க, இதை வந்து பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். பெண்கள் ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். ஒருவேளை இடையில் பூஜை தடையாயிடுச்சுன்னா என்னங்க சார் பண்ணுறது? இப்போ 8 நாள் நீங்கள் சொல்கிறீங்க, 8 நாள் நான் செய்கிறேன். இன்கேஸ் ஏதாவது காரணத்தினால 8 நாளில் இந்த பூஜை தடையாயிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இலையையும் அந்த சந்தன கூழ்மத்தையும் எடுத்து கொண்டு போய் தண்ணீரிலே விட்டுவிடுங்கள். நீங்கள் இதை செஞ்சு முடித்ததுக்கு பிறகும் கூட, இப்போ நீங்கள் 8 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த சந்தனத்தை வழித்தெடுத்து நீங்கள் சிமிழில் வச்சுக்கிட்டீங்க. இந்த இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தண்ணியில் விட்டுடுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணீர் இருந்தது, ஓடக்கூடிய தண்ணிம்பாங்க. தேங்கி நிற்கிற தண்ணி எப்பயுமே கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும், ஓடுற தண்ணி தான் சுத்தமாக இருக்கும். ஸோ ஆறு அந்த மாதிரி இடங்களில் போய் விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவு தான். முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செய்து பார்த்து பயனை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.